Hi friends, welcome to Somi Chef channel. இன்னைக்கு ஒரு டிஃபரண்டான ரெசிபி செய்ய போறோம். ஆஃப்கானி பன்னீர். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இப்போ பன்னீரை வந்து நான் கியூபா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சேர்க்க போறோம்னா 1 டேபிள்ஸ்பூன் ஆயில். ஆயில் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். பெப்பர் பவுடர் தேவைப்பட்ட அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ கொத்தமல்லி வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் உடையாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் இதை வந்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ இல்லை சூடு பண்ணிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு இப்போது கொஞ்சமாக சாப் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய், பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பூண்டு, 15 பல் பூண்டு. இது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வதங்கினதோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது ஆறுனதோ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் புதினாவையும் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை பவுலில் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் தயிர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். 2 3 4. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி க்ரீமியாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரீம் மாதிரி வரணும். இப்போ இது நல்லா இந்த மாதிரி க்ரீம் மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் ஒயிட் பேப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பிளாக் பேப்பர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போது கசூரி மேத்தி 1 ஸ்பூன். அதுக்கு அடுத்தது கொஞ்சமாக வந்து கரம் மசாலா 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் திருப்பி ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டார் சோம்பு, அதுக்கு அடுத்தது பட்டை, பிரிஞ்சி எல்லாம் எடுத்துருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். இந்த தயிர் மசாலா லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. இப்போது ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்ச பன்னீர் பீசஸை வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். சும்மா லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃப்ரை ஆனதை இதை பிளேட்லேயே எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா பன்னீரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட கிரேவியில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீர் பீசஸை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சோம். இப்போ 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணதோ நம்ம அரைச்சி வச்ச முந்திரி பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணனா நம்மளோட ஆப்கானிஸ்தான் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம சூப்பராக நம்மளோட ஆப்கானி மலாய் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் விடவே மாட்டீங்க. அவ்வளோ வாசனை, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லா அந்த மசாலா ஃபீல்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.